எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? என்னை தூக்கி போட்டு அடிப்பா. மச்சான் சமகலை 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 சமகலை. ஜென்ரலாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஆனா உங்க பக்கத்துல இருந்து எதுக்கு இவ்வளவு கை தட்டினான்னு தெரியல. என்னமாடா நீ அப்ப பார்த்தப்ப அவர் உங்களை பார்த்தாரானே? பார்த்தாங்க. அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு. அடே பேயில போமா. ஃபிஷ் நல்லா சாப்பிடுவாங்க. ஃபிஷ் சாப்பிடுவா. அவளுக்கு அதை விட தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். மனைவிட்ட கொடுங்க. ஆக்சுவலா கர்ட் ரைஸ் தான். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. என்ன தண்டனை? டான்ஸ் பண்ணுவாங்க, ஆ, ஆடலாம். அது எங்களுக்கு தண்டனை. இருக்குமா? உப்பா எப்படி இருக்கு? கசக்குதா? லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஓ, அந்த வடை தான் போயிட்டு இருக்கா அப்ப உள்ள. கண்ணு தெரியல, சொல்ல முடியாம தான் இருக்கீங்களா? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஆரம்பிக்கலாங்களா? வேணாம், இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. தமிழ் மக்கள் சிறப்ப சொல்லும் பெருமையான ஆராத்திங்க கோபிநாத் மச்சான பாசமாக அழைக்கிறோம். இங்க என்னதாயா நடக்குது? இந்த வெளித்தட்டு பெருந்தட்டு உங்க வெள்ள மனச போல அள்ளி அரங்க மச்சான் தங்க காசுகளை கடைசியில credit காசு card தானே. தரீங்களா? காசு காசு கொடு காசு. நீங்க பின் நம்பர் சொல்லிட்டு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஏதோ ஒன்னு கொடுத்தா போதும். இஎம்ஐ நம்பர் வேணா சொல்லட்டுமா? கட்டிடுறீங்களா? கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பக்கம் மச்சினச்சிகள், இன்னொரு பக்கம் அக்காவும் அவர்களுடைய கணவர்களும், அதாவது மச்சினச்சிகளின் அத்தான்மார்களும். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ரொம்ப பகடி பண்ணக்கூடிய, கிண்டல் பண்ணக்கூடிய இந்த உறவில் என்னென்ன இமோஷன்ஸ் இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப இந்த கான்டெம்பரரி பீரியட்ல எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டட்டுமா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிறமா எடுத்து காட்டுவான்றான். சரி காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய மச்சினச்சிகள் அவங்க அக்காவை பத்தி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கரெக்டா உங்க அத்தான் பதில் சொன்ன. மைக் கொடுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அத்தான் சொல்லி என்னன்னு கூப்பிடுவீங்க நீங்க? ஆமா இல்ல ஜிஜுன்னு கூப்பிடுவேன். ஜீசு செல்லம்மா. எஸ். அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு அதெல்லாம் கரெக்டா அடிப்பாங்க பாரு. சொல்லுமா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. 2-3 பேர் இருக்காங்க, அதனால யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு அதுல பெஸ்ட் யாரு? இவங்க ஐஷு. கரெக்ட். உனக்கு அது ஒண்ணுதாமா தெரியுது, அவருக்கு 3 பேர் தெரியுது. அதுல நீங்க கவனிக்கணும். நீ எப்படி ஜீஜுன்னு சொல்றியோ அது மாதிரி ஐஸ்வர்யாவை ஐஷுங்கிறாரு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? என்னை தூக்கி போட்டு அடிப்பா. மச்சான் சமகலை 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 சமகலை. ஜென்ரலாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஆனா உங்க பக்கத்துல இருந்து எதுக்கு இவ்வளவு கை தட்டினான்னு தெரியல. என்னமாடா நீங்க எந்த ஊரு? எந்த ஊர் நீங்க? மதுரை சார். மதுரை. நீங்க எந்த ஊரு? நான் திருச்சி சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது புதுக்கோட்டையில. என்னது? புதுக்கோட்டை திருவிழா சார். அங்க போயிருந்தோம். திருவிழால வர பாத்தீங்களா? ஆமா சார். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அப்ப பார்த்தப்ப அவர் உங்களை பார்த்தாரானே? பார்த்தாங்க. அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. நானும் ஓகே நல்ல பையன், உனக்கு நல்ல அடிமையா இருப்பாங்க. அடிமையா இருப்பாங்களா? சார் சத்தியமா அடிமையா தான் சார் இருக்கு. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. ஆனா இப்பதான் தெரியுது எங்க அக்காவோட அழகுக்கும் அறிவுக்கும் பிஎஸ்சி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளை எல்லாம் வந்தாங்க. நான் தான் இந்த மீசக்கார வேணும்னு நினைச்சேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். விரும்பி சாப்பிடுற ஒரு ஐட்டம் என்ன இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. ஃபிஷ் நல்லா சாப்பிடுவாங்க. ஃபிஷ் சாப்பிடுவா. அவளுக்கு அதை விட தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். மனைவிட்ட கொடுங்க. ஆக்சுவலா கர்ட் ரைஸ் தான். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. ஏங்க எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2 மாசத்துல ஒரு தயிர் சாதம் கூட அந்த பிள்ளைக்கு நீங்க இன்னும் வாங்கி கொடுக்கல. என்ன தண்டனை? டான்ஸ் பண்ணுவாங்க, ஆ, ஆடலாம். அது எங்களுக்கு தண்டனை. நாங்க கேக்குறது அவருக்கு தண்டனை. தோப்பு காரணம் போட்டு தோப்பு காரணம் போடுதலா? அது நல்லா இருக்கு. பேண்ட் டைட்டில். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அக்காக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல உங்களோட பாப்பாவை அக்காக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை.
நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. என்னதான் பக்கத்துல கொடுங்க, ஏன்னா கேள்வி அங்க பதில் அங்கதான் கேட்கணும். அவரை தான் பிடிக்கும். பிள்ளைய விட செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எனக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் பேபி. அப்புறமா தான் இவர் மூலமா வந்தது தான் என்னோட குழந்தை. ஓ, இது பேபி, இந்த பேபியால கிடைச்சதா அந்த பேபி. யாரும் கிட்ட கழுவு பேபி இல்ல பேபி. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சும்மா வெளில போனேன், கொஞ்சம் பார்ட்டி பண்ணேன் அப்படின்னா, அப்படியே மாமா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்காது, இது தூக்கி போட்டு மிதிக்கும். ரைட். அக்கா எதை பார்த்து ரொம்ப பயப்படுவா? சுத்தமா பயம்லாம் இல்ல. ஒரு விஷயம் இருக்கு, அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்காதுன்னா அப்புறம் எதுக்கு கேக்குறேன்? பண்றான் டார்ச்சர் 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 பண்றான். அக்கா வந்து பேர்ட்ஸ் பார்த்தா ரொம்ப பயப்படுவா. இப்போ கோழி திடீர்னு பறந்து வந்தா, கோழி தான் முக்கியமா பிடிக்கும். கோழி தான் முக்கியமா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கட்டாயம் கொடுக்கணும். நாங்க 2 பேரும் போட்டோ எடுத்தா அவளுக்கு பிடிக்காது. சோ நான் அவர் கூட இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும். நீ என்ன சொல்ற? ஏமா அவருக்கு தண்டனை கொடுக்க சொன்னா உங்க அக்காவுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. ஆனாமா உங்க அக்கா பயப்படுற பறவை நீங்க தான் நினைக்கிறேன். வாங்க. என்னடா ஏ ஒரு குளிப்பி வந்து இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. அத்தான் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அக்கா வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா குழந்தையாள்கள் தான் அவங்களுக்கு உணவு பரிமாறி கவனிப்பாங்க. அவங்கள திக்குமுக்காடுற அளவுக்கு அவங்களுக்கு நீங்க அதை கொடுத்து சாப்பிடுங்க அவங்க சாப்பிட வைக்க வேண்டியது உங்க வேலை. என்ன மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லி தப்பிச்சுக்க முடியாது உங்க வேலை. ரைட்டா? இல்ல மாஞ்சா பாங்கடா டர். இனிமே தான்டா உங்க டவுசர் கிழியும். மேக்ஸிமம் அத்தானுக்கு அன்பா நிறைய சாப்பிட வைக்கணும். சரியா? ஊட்டி விடையில நல்லா அமுக்கு வச்சு சொல்றேன். எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அவ ஊட்டி 2 சாப்பிட்டா நான் 4 ஊட்டுவேன் சாப்பிடணும். ஓ, இது நல்ல போட்டி. தம்பி சுகர் எவ்வளவு இருக்குது? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. பரவாயில்ல. நல்ல மேல எடுத்து ஊட்டுமா. எனக்காக இன்னும் ஒண்ணே சாப்பிடுங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அப்படிதான் குளிஞ்சா கொடுக்குறது எல்லாமே பயம் விஷ வச்சிருப்பேன்னு பயம். நல்லா இருக்குமா? உப்பா கசக்குதா? லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். 5 லட்டம் குளிஞ்சாட்ட வாங்கிட்டு இப்ப என்ன தம்பி பேபி? நீங்க ஒன்னும் அன்பா ஊட்ட மாதிரி இல்ல, வச்சு வாயில குத்துற மாதிரி இன்னைக்குதான் இப்படி. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. எங்க அம்மா வந்ததுல இன்னொரு 5 ஊட்டி இருப்பாங்க. என்ன தம்பி ராஜ வாழ்க்கை போல் இருக்கு. ஜோக் இல்ல இல்லையா? இந்த வர இப்ப ஊட்டி விடுறாங்க, சாப்பிடுங்க. அப்படி தம்பி. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. காரமா இருக்காது. ஓ, அந்த வடை தான் போயிட்டு இருக்கா அப்ப உள்ள. கண்ணு தெரியல, சொல்ல முடியாம தான் இருக்கீங்களா? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அங்க அந்த கார வடை தான் உள்ள போதா? தண்ணி குடிக்காதீங்க, இது குடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மோருமா, மோர் டக்குனு கொஞ்சம் ஆரம்பிக்கும். தாடிக்காரன் நண்பா, உனக்கு பாசம் அதிகண்டா. ரொம்ப நல்லா இருக்கா அங்கிள்? கண்ணு கலங்குது, அந்த வடை வாய்க்கு போலேன்னு சொல்ல முடியாம அழுதுட்டு இருந்தீங்களா தம்பி? அவர் என்ன நான் ஊட்டுவேன் சார். அவர் இப்ப என்ன கொஞ்சிட்டே ஊட்டணும். அதான் நீங்க அவங்களுக்கு ஊட்டுவீங்க, அவர் கொஞ்சிக்கிட்டே உங்களுக்கு ஊட்டணுமா? இல்ல சார், என்ன இப்படி பண்ணிட்டு. இல்ல புரியல. தின்னுங்க புஜுக்கு பண்ணுங்கப்பா. நீ பண்ணணும், பண்ணல. இப்ப நீ குளிஞ்சா கழிச்சிங்க, நல்லா புஜுக்கு பண்ணு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் நீ தானே கொடுத்தேன். அவன் பாவம் என்ன நிலைமையில இருக்கானே தெரியாம நீ கொஞ்சம் சொல்றவன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இருக்காருல்ல வீரமானவங்க. அவர் என்ன சார்? புளிய கலக்கிட்டாங்க. புளிய கலந்துட்டாங்களா? சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. எனக்கு அத்தாங்கிட்ட இந்த உரிமை இருக்கு. அக்கா இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
மறக்க முடியல. அது எப்படி அவ வேண்டாம் சொல்லலாம்? எனக்கு உரிமை தானே, மாமான்ற உரிமையில நான் கேட்கறேன். அது அவர் வாங்கி கொடுக்கறாரு. அதை எப்படி அவ வேண்டாம் சொல்லலாம்? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. எனக்கு கேட்டனா அது கிடைக்கவே கிடைக்கும். கடைசி லேட்டா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் கிடைக்கும். அவ கேட்டானா உடனே இந்த இப்ப கேக்குறானா அடுத்த செகண்டே அது வாங்கி கொடுத்துருவாரு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நான் என்ன கேக்குறேன், யாருக்கிட்ட உரிமையா நான் அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்ல முடியும்? அப்புறம் வாங்கி தரேன் எனக்கு இதை சொல்லணும். ஆனா அவர் அப்புறம் கூட வாங்கி தர மாட்டார். என்னடா இழிச்சோய பாருங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எது கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கே இருந்தா. ஆனா யாருக்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மனைவிட்ட தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமாங்க. இதை விட இவங்க இன்னொரு ஆள்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அது யாருன்னு தெரியுமா? அவங்க அம்மா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அவங்க அம்மாவுக்கும் வாங்கி கொடுக்கல அவரு. ஏன்னா அங்க உரிமை இருக்கு. அம்மா கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், அம்மா புரிஞ்சுப்பாங்க. ரைட்டு தானே? அப்ப தலை சிறந்த சொல் அம்மா. உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? பூனை கூட தான் அம்மானா. சார் இப்போ அவருக்கும் எனக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், பேசிப்போம். என்னடி மாமா வந்தாரு உன்ட்ட மட்டும் பேசிட்டே இருக்காரு, என்ன பேசுனீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்வாங்க. அதாவது அவர் உங்களோட ஷேர் பண்றத அவங்க கேட்க கூடாது. கேட்க கூடாது. அது அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால தான் என்கிட்ட பர்சனலா சொல்றாரு. என்னத்த சொல்றதுன்னு தெரியல கண்ணு கண்ணு கண்ணு. தெரியக்கூடாதுன்னு தான் சொல்றாரா? உனக்கு ஒன்றும் தெரியக்கூடாதுன்னா இல்லேன்னு சொல்ல இந்த ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு ஆயிரம் போட்டுருக்கு. ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ ஏன் பர்சனல் டைரியா இருக்கணும்? என்கிட்ட தானே இருக்கணும். அப்படி கேளு. அவங்க என்ன சங்கடப்படுறாங்கன்னா, நான் தான் அவரோட பர்சனல் டைரி, நீ என்ன தாண்டி ஒருவரிடம் எப்படி ரகசியம் பேச முடியும்னா அவங்க கேட்கறாங்க. நீங்க அவர் ஃப்ரெண்டு கிடையாது, நீங்க அவருடைய மச்சினிச்சி, மனைவியின் தங்கை. இந்த தோழி மட்டும் ஒருவேளை உங்க தங்கச்சியா இல்லாம இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சண்டை தான் நடக்கும். சண்டை தான் நடக்கும், அவ்வளவுதான் சொல்றாங்க. நாசமா போவ, அழிஞ்சு போவ. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. நான் உங்களை ஃப்ரெண்டா பார்க்கல, ஒரு மனசாட்சியா பார்க்கறேன். இது மனசாட்சியை பாக்குறேன். ஆமா சார். இந்த மனசாட்சி, கண்ணாடி இதெல்லாம் பக்கத்துல இருக்க பொண்டாடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். சிம்பிளா ஒன்று சொல்றேன், அவங்க இடத்துல உங்களை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. புரியுதா? புரியுது. அப்போ அது தெரியும். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் இது? அப்பா அக்காவை பொசசிவ் ஆக்கணும், ஏதோ ஒன்று பண்றீங்களா? அக்காவை வெறுப்பேற்றி பார்ப்பதில் அப்படி என்ன சந்தோஷம்? அதை ஏன்டா கேக்குற? அது ஒரு சந்தோஷம் சார். அது அவளை ஏதாவது என்ன ஒரு ரியாக்ட் என்ன பண்றான்னு பார்க்கலாம். எவ்வளவு லவ் வச்சிருக்கா அவர் மேல, எவ்வளவு பொசசிவ் ஆகுறா. சோ அதை நான் தெரிஞ்சுக்கணும். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். மச்சினிச்சி விளையாட்டுத்தனமா சின்ன பிள்ளை வம்பிழுக்கிறது அதெல்லாம் தாண்டி மச்சினிச்சி மீது எப்போது பொறுப்பு வந்தது? அவன் நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா. என்னதான் அவளோட அக்காவே இருந்தாலும் யாருக்கு பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நின்று நிறைய வாட்டி பேசியிருக்கா. இப்போ வரைக்கும் பேசுறா. அப்போ இல்ல தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி அதான் என்னை பார்த்தா ரகடு ரொம்ப கோவப்படுறவங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பட் ஏன் கோவப்படுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் காலைல 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஆனா அவங்க இப்ப இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு பொண்ணு படிச்சு இவ்வளவு தூரம் படிச்சு வந்துட்டு வீட்டுல உட்கார்றதுக்கு அவனை படிக்க வச்சாங்க. ஒரு வேலைக்கு போகணும்ல. குடிக்க தண்ணி ரெடியா இல்ல சார், இதுக்கு காரணம் நான் தான் சொல்ல வரேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா இந்த பொறுப்பை உருவாக்குனேன்னு நான் சொல்ல வரேன். நான் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு. நீ வேலைக்கே போகாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு வைப்பேன்னு சொன்னா தான் பொறுப்பு. உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாளைக்கு உனக்கு நீ வேலைக்கு போகணும், சம்பாரிச்சா தான் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அட்வைஸ் பண்றீங்க. அது நானே நல்லா பண்ணுவேன். உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே, அட்வைஸா பண்றான். அதுக்கு எதுக்கு நீங்க அக்கா பிரச்சனை இருக்கணும்? இப்ப என்னன்னா, அந்த பொண்ணு ஜெயிச்சதுக்கு நீங்க கிரெடிட் எடுக்க பாக்குறீங்க. நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணதாலதான் அவ ஜெயிச்சா. அப்படி நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. நீங்க எடுக்க முடியாது. பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல் என்பதனா அவர்கள் இயலாமல் போனாலும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுதல். ஆக்சுவலா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு முனையில் கேலியும் கிண்டலும், இன்னொரு முனையில பொறுப்பும் மதிப்பும். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.